கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய வக்கர நிலையை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த கும்பராசி அன்பர்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் அடுத்த வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்க போகிறார். இந்த வக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் பூமிக்கு அருகாமையில் வரக்கூடிய காலகட்டத்தில் வக்கரம் அடையும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரகம் சூரியனை விட்டு விலகக்கூடிய காலகட்டத்திலும் வக்கரம் அடையும். இந்த குரு பகவான் கும்பராசி அன்பர்களுக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அதுமாதிரி 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து வக்கரம் அடைகிறாரு. இதில் சில நல்ல பலன்களும் இருக்குது, சில தீய பலன்கள் இருக்குது. அதை டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த கும்பராசி என்பர்கள் 7.5 சனியை அனுபவிச்சுட்ருக்கீங்க. 7.5 சனியை அனுபவித்தாலும் அதில் நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கு. ஆனால் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஒரு மகர ராசியை விட கும்பராசி என்பவர்கள் கண்டிப்பாக கம்மியாக தான் அனுபவிச்சுட்ருக்கீங்க. ஐயோ நீங்கள் வேறு சார், நான் இதுக்கே தாங்க முடியாமல் இருக்கேன், எனக்கு வேலை போயிடுச்சு, என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு நிலைகள் கண்டிப்பாக அந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதே போல் வேலையில் பிரச்சனைகளை நிறைய சந்திக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். 7.5 சனி காலகட்டங்கள் இருக்குது, பட் இருந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். நீங்கள் சமாளிச்சிருவீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு 11ஆவது ராசி அது. அந்த 11ஆவது ராசினால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது நன்மை இருக்கோ அந்த பாதையில் நீங்கள் பயணம் செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த கும்பராசி அன்பர்கள். சில பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல, பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு திறன் கண்டிப்பாக அந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குது. நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தொழிலில் பிஸ்னஸில் பிரச்சனைகள் இருக்குது, பட் இருந்தாலும் சமாளிக்கணும் சார் நான். ஆனால் போன வருஷம் நல்லா இருந்தது, அதுக்கு முந்தின வருஷம் நல்லா இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்குது, கடன் வாங்கி தான் செஞ்சிட்ருக்கேன், என்ன பண்ணுறது தெரியல, என் வாழ்க்கை ஏதாவது இப்போ தான் மாறுமா, இது ஏதாவது பிரச்சனைகள் குறையுமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. நிறைய பேருக்கு நான் நிறைய இடத்துல முயற்சி பண்ணுறேன் பிஸ்னஸ்க்கு, ஆனால் ஆர்டராக கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. இந்த சூழ்நிலையை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். அதே போல் நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள், இது நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பிபி, சுகர், தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்ஸு, தேவையில்லாத போய் ஹாஸ்பிட்டலில் 10 நாள் 20 நாள் அட்மிட் ஆகி அதனால் செலவுகள், அதனால் மனசு வருத்தங்கள். வீட்டில் பார்த்திங்கன்னா ஐயோ என் கணவருக்கு உடம்பு சரியில்லையே, மனைவிக்கு உடம்பு சரியில்லையே, அதேமாரி உங்கள் அம்மா அப்பா உங்களை பற்றி நிறைய வருத்தங்களுடன் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக கும்பராசி என்பவர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி நிறைய பேர் இருக்கீங்க. அதேமாதிரி இந்த 7 சனி காலகட்டங்களில் தேவையில்லாத பிரச்சனை எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடாக பிரிய வேண்டிய சூழ்நிலைகள். சில பேர் பேசாமல் வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்கீங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பேசி நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. அதுவும் கும்பராசி அப்படின்னு சொன்னாவே என்னென்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பேசி கடைசியில் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் சண்டைகள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள், பிரச்சனைகள், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பீங்க, அதில் ஏதாவது ஒரு தொல்லைகள், ஒரு தவறான முடிவுகள் எடுத்ததுனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குது. அதே போல் இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டில் போய் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிட்டிங்க. வெளிநாட்டுக்கு வந்தேன் சார் நான், கடைசியில் இங்கே வேலை போயிடுச்சு, நல்ல வேலை செஞ்சேன் சென்னையில், நல்ல வேலை செஞ்சேன் இந்தியாவில், திடீர்னு இங்கே வந்தேன், இங்கே இப்போ பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் மாட்டிகிட்ருக்கேன். சில பேர் பார்த்திங்கன்னா இருக்கிற வேலையை விட்டு நான் வேலைக்காக ட்ரை பண்ணுறேன்னு ஃபாரின் போய் அந்த டைமை எடுத்துகிட்டு இங்கே வேலையும் போய் அங்கே போய் ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் இப்போ திரும்பியும் வர முடியாமல், ஐயோ என்ன பண்ணுறது தெரியல, எனக்கு வீசா முடிய போகுது, இதுக்குள்ளே வேலை கிடச்சிருமா அப்படின்னு ஒரு வருத்தத்தில் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கவங்களும் நிறைய கும்பராசி இருக்கீங்க. பர்மனெண்ட்டாக செட்டில் ஆனவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா வேலை இல்லாத தொந்தரவுகள், வேலையில் எப்போ வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியாது, எனக்கும் என் பாஸுக்கும் சண்டை, வேணும்ட்டு நிறைய பிரச்சனைகள் பண்ணுறாங்க, நான் வேறு இங்கே ஒரு லோன் வாங்கிட்டேன், அங்கே இப்போ இந்த லோனை கட்ட முடியல,
அதேமாதிரி வெளிநாட்டிலே நீங்கள் பிறந்திருக்கீங்க, வெளிநாட்டிலே வளர்றீங்க அப்படின்னா கூட நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே பிஸ்னஸில் பிரச்சனைகள், சண்டைகள், தொல்லைகள், அதேமாதிரி உங்கள் குழந்தைகளால் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த ஒரு 1.5 வருஷமாக நிறைய இருக்குது. கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை இல்லை சார், என் பையன் இந்த அளவுக்கு தொல்லை பண்ணுறான், என் பொண்ணு இந்த அளவுக்கு தொல்லையை கொடுக்குறா, என்ன பண்ணுறது தெரில. அதனால் சில அவமானங்கள், சில கெட்ட பேர்கள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். சில பேருக்கு பண்ணாத தப்புக்கு நீங்கள் அதுக்கான தண்டனையை அனுபவிக்கக்கூடிய சூழல்லாம் நிறைய இருக்குது. தப்பான தண்டனை அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு அதில் இப்போ ஒரு தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் நிறைய கும்பராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து சில விஷயங்கள் பிரச்சனையை தீரும், சில விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரமாகிறார். ரொம்ப முக்கியம் அதுதான். 4ஆம் இடம் சொல்லக்கூடியது சுகஸ்தானம். இப்போ ஒரு 5 மாதமாக கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்துகிட்ருக்கீங்க. அந்த கிரகம் வக்கரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த சில பிரச்சனைகளும் கண்டிப்பாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் இல்லை, ஆனால் ஏதோ ஓடிட்டுருக்குன்னு சொல்லியிருக்க சூழ்நிலைகளில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வக்கர காலகட்டங்களில் அந்த பிஸ்னஸ் குறையிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அந்த ஏன் குறையும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய முயற்சிகள் கம்மியாக போகுது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முயற்சி அதிகமாக பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு லிஸ்ட்டு போடணும். பிஸ்னஸில் இன்றைக்கி எந்த கஸ்டமரை பார்க்க போகிறோம், இன்றைக்கி என்ன ரிசல்ட்டு, நாளைக்கு யாரெல்லாம் பார்க்க போகிறோம், எந்தெந்த கொட்டேஷன் கொடுத்துருக்கோம், எந்தெந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸில் உங்களுக்கு சுணக்கம் இருக்காது, குறையும். ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய திறனை கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நீங்கள் ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி செய்யவே செய்யாதீங்க. அது பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை தள்ளி போடுங்க. இல்லை சார், நான் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணுமே சார், நான் எப்படி சார் கடன் வாங்காமல் இருக்குது, புரியுது, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் அதற்கு அதிக வட்டிக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பியும் அந்த பிரச்சனைகள் தொடர ஆரம்பிச்சிடும். கவனமாக இருங்க. அதேமாதிரி பிஸ்னஸில் இருக்கீங்க, நான் முதல்ல சொன்னாம தான் ஒரு ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். அதே போல் நிறைய பேருக்கு என்னென்னா அந்த அலைஞ்சி தான் சில பிஸ்னஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ப்ராஃபிட்டு கம்மியாக தான் இருக்கும். ஆனாலும் கவலைப்படாதீங்க, அந்த பிஸ்னஸ் எடுங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் அது அடுத்த பிஸ்னஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். இந்த காலகட்டத்தில் புதுசாக எதுவும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன், புதுசாக ஆள் எடுக்கிறேன், அந்த செயல்களை கண்டிப்பாக செய்யாதீங்க. அதில் பிரச்சனைகள் வரும். அதே போல் வேலையில் இருக்கீங்க, வேலையில் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, இல்லைன்னு இல்லை. நான் இப்போ போய் வேலை மாறலாமா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வேலை மாறுறதுக்கான சூழ்நிலை வரும். உங்களை ஆஃபீஸில் பிரச்சனை கொடுப்பாங்க, நீங்களாம் வேலையை விட்டு போகிற மாதிரி சூழ்நிலை வரும். இருந்தாலும் அமைதியாக உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள். தேவையில்லாத இல்லை எனக்கு வேலை செய்ய முடிய போகுது, எனக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு எண்ணங்கள்லாம் வராதிங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை மட்டும் கவனமாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஐயோ வேலை போயிடுச்சு, நான் தேவையில்லாமல் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை மட்டும் செஞ்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது. வேலை மாற்றம் பண்ணாதீங்க. அதேமாதிரி நீங்கள் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் பண்ணுங்கள். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வெளியூர் போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக போங்க, அதில் எந்த டவுட்டும் வராது. ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது, எடுத்துங்க. அது உங்களுக்கு பெரிய லெவலில் பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குது, கண்டிப்பாக எடுத்துங்க, தொல்லைகள் வராது. சிறப்பாக செயல்படுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யுங்க, அது நடக்கும், எந்த பிரச்சனை இல்லை. அதில் உங்களுக்கு தடைகள் வரும், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி கிடைக்காது, அதுக்காக மனசு வருத்தப்படாதீங்க, திருப்பி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே போல் வரக்கூடிய அடுத்த இந்த 4.5 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பதவிகளில் பிரச்சனைகள் வரும். வேலை பார்ப்பீங்க, நல்ல இடத்துல வேலை பார்த்துட்ருக்கீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலதிகாரியாக யாராவது ஒருத்தர் வந்து கடைசியில் உங்கள் வேலைக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையே உண்டு. அங்கே போய் வந்து தேவையில்லாமல் நீங்கள் ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும்னு நினச்சி மாட்டிக்காதீங்க, அதில் தொல்லைகள் தான் வரும். கொஞ்சம் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நல்ல பதவியில் இருக்கீங்க, அந்த பதவி வந்து ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி தேவையில்லாத ஏதாவது விஷயங்கள் செஞ்சு மாட்டிக்காதீங்க. ப்ரொமோஷன் கண்டிப்பாக பிப்ரவரி மாதத்துக்கு மேலே வந்தே தீரும். கும்பராசி என்பவர்களுக்கு கவலையப்படாதீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. உங்களுடைய எஃபர்ட்ஸ் நிறைய போடுங்க.
உங்களுடைய எஃபர்ட்ஸ் குறையிறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்போ நீங்கள் எஃபர்ட்ஸ் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் பரிவர்த்தனைகள் பண்ணாதீங்க. புதுசாக இடம் வாங்குறது, வீடு வாங்குறது எதுவும் செய்யாதீங்க. கார் வாங்குறது கூட வாங்காதீங்க. அது பிரச்சனையை கொடுத்துரும். இல்லை சார் சொத்து ஏற்கனவே தான் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு கட்ட முடியாமல் இருக்குது, அந்த பிரச்சனைகள் விலகிரும். அது எப்படி விலகும் அப்படின்னா, தேவையில்லாத சொத்தை கண்டிப்பாக விற்றுருங்க. சொத்து நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இஎம்ஐ போகுது, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், கேல்குலேஷன் போடுங்க. அதிகமாக உங்களுக்கு சொத்து அது வேல்யூ ஏறும் அப்படின்னா வச்சுக்கோங்க. இல்லை இது தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சிங்கன்னா இம்மீடியட்டாக விற்றுருங்க. அதை விற்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த 4.5 மாதம் இருக்குது. அந்த பிரச்சனைகள் தீரும், பண வரவுகள் வரும், அந்த லோனை கட்டிடுங்க, உங்கள் பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதே மாதிரி இடம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்க. அதே போல் இடம் விற்கணும்னு நினச்சிங்கன்னா விற்றலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம், அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். சொத்து விற்றுரும், கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு போகும், ஆனாலும் அது செஞ்சுருங்க. உங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கான வழிகள் நிறைய இருக்குது, அதை செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தில் இருக்கீங்க, அரசாங்கத்தில் சில இடையூறுகள் வரும், சில ஃபால்ஸ் அலிகேஷன் வரும், ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ரொம்ப கவனம் எடுத்து செய்யுங்க, இல்லைனா பிரச்சனைகள் வரும். ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது வருது அப்படின்னா அதை எடுத்துக்கங்க, பிரச்சனைகள் வராது. திருப்பி இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆனால் திருப்பி அதே இடத்துக்கு வந்துடலாம், பயப்படாதீங்க. அது வருது, ஐயோ நம்ம போனால் எதாவது ஆகிடுமோ அப்படின்னு பயப்படாதீங்க. எடுக்காமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய உண்டு. இடமாற்றங்கள் உண்டு, வேலை மாற்றங்கள் உண்டு, அதெல்லாம் செஞ்சுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருங்க. திருமணத்துக்கு பொண்ணு பார்க்குறீங்க, வரன் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருந்து அந்த வரனை பார்த்து நீங்கள் 2 பேர் ஃபேமிலி நல்லா பேசி செஞ்சுக்கிறது நல்லது. இல்லைனா அதில் ஏதாவது ஒரு இடையூறுகள் வரும், ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் கேர்ஃபுல்லாக ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருங்க. காதல் சம்பந்தமான தோல்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு, சரிங்களா? ஏதாவது பிரேக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிரேக்கப் ஆகுதுன்னு நினச்சி தேவையில்லாத மனசில் போட்டு தேவையில்லாத யோசித்து தேவையில்லாத தவறான முடிவுகள் எடுக்காதீங்க. அதுவும் இதில் அவிட்ட நட்சத்திரமாக இருக்கீங்க, சதய நட்சத்திரமாக இருக்கீங்கன்னா தவறான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதை யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. இது இல்லைனா அடுத்தது அப்படின்னு போயிடுங்க. அதே போட்டு மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக கும்பராசி என்பவர்களுக்கு வரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும்னு சொல்லியிருக்கோம், அதை பயன்படுத்திக்கங்க. நீங்கள் வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு இடமாற்றம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அங்கேயே ஒரு மாற்றம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அதை பண்ணுங்க. அதே மாதிரி அங்கே இடம் வாங்குறது, வீடு வாங்குறது வாங்காதீங்க. பிஆருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு 4 மாதம் தள்ளி வைங்க, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 4 மாதத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா அதில் ஏதாவது ஒரு query வரும், அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அது கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதில் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் பயணம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கும்பராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில். இந்த குரு பகவான் வக்கரம் அடையும் போது என்னன்னா உங்களுடைய சுகர் லெவல் கண்டிப்பாக ஏறும். அதே மாதிரி நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது பிபியாக இருக்கலாம், ஏதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கொலஸ்ட்ராலாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் பணம் யாருக்கும் கடனாக கொடுக்காதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்பி வராது. புதுசாக பிஸ்னஸில் பணத்தை போடாதீங்க. புதுசாக ப்ராடக்டை, புதுசாக நபர்களை நம்பாதீங்க. அதை அடுத்த ஒரு 4 மாதத்துக்கு தள்ளிட்டு அவர் நல்லவராகவே இருக்கட்டும், நல்ல பிஸ்னஸாகவே இருக்கட்டும், அதில் ஒன்றும் டவுட்டு வேண்டாம். ஆனாலும் அதை 4 மாதங்கள் கழித்து செய்வது சிறப்பு. வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் செய்வது சிறப்பு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய அடுத்த இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். அதை மட்டும் பார்த்து கவனமாக இருக்கிறது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேருக்கு தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது, அந்த தசாபுத்தி காலகட்டங்களிலும் சில பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள் தான். அதனால் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு உங்கள் லைஃப்பை மாற்றிக்கிறது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் இருப்பப்படினா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சின்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டுருக்கோம். அடிப்படை வகுப்புலேருந்து ஆரம்பித்து வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்னங்களில் ஜோடி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் வரைக்கும் வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். அனைவரும் படிக்கலாம். அதே மாதிரி வெளியூரில் படிக்கிறவங்க, வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பில் சேர்ந்து படிக்கலாம்.
நேரடி வகுப்பாக நடத்திட்டுருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.